லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 மாதமாக குட்டீஸ்லாம் லீவில் தான் இருந்தாங்க. ஆனால் அந்த டைம்லாம் கடைக்கு போயிட்டு எதுவும் வாங்கணும்னு தோணவே இல்லை. இந்த மாதிரி ஸ்கூல் திறக்கிறதுக்கு 1 ஆர் 2 டேஸ்க்கு முன்னாடி கடைக்கு போயிட்டு என்னலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து வாங்கினா தான் ஒரு வாங்கின திருப்தியே இருக்கும் எனக்கெலாம். டிமார்ட் தான் போயிருந்தோம். ஈவினிங் போனால் ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் போயிருந்தேன். ஆனால் பயப்பிள்ளைங்க எல்லாம் நம்மள மாதிரி தான் யோசிச்சிருக்கு. காலையில் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. டிமார்ட் போகிறோம் அப்படின்னாலே என் ஹஸ்பண்ட் சொல்லிடுவாங்க, வாங்க வேண்டிய திங்ஸை மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்துடுன்ட்டு. வீட்டில் வச்சு மண்டையை ஆட்டிட்டு கடைக்கு போனால் மறந்துடுமோ என்னமோ தெரியல, அப்படியே போயிட வேண்டிதான். பேக்லாம் ஆல்ரெடி வாங்கியாச்சு, இருந்தாலும் அப்படியே ஒரு வாட்டி பார்த்துட்டு இருந்தேன். அந்த 399க்கு அந்த பர்பிள் பேக்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லஞ்ச் பேக்குமே நல்லா இருந்தது. நான் மெயினாக வந்தது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் எனக்கு அது கிடைக்கவே இல்லை. எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி உள்ள சைஸ் வந்து கிடைக்கல. எல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கலை. இந்த டோர்மேட் சூப்பராக இருந்துச்சு. 299க்கு ரொம்ப நல்லா இருந்தது. இவ்வளோ பெரிய டப்பாவில் லஞ்சே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, இதில் ஸ்நாக்ஸ் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சுட்டேன். எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருந்துச்சு. வாட்டர் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டை அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஆக்சரிஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டிய இருந்துச்சு, அதையும் வாங்கியாச்சு. நான் மெயினாக வந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கடைசி வரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்லை. இதில் இந்த காஃபி மக் ஒன்று 79 ருபீஸ்ன்னு இருந்துச்சு. இது சூப்பராக இருந்துச்சு. இதிலேயே ஒன்று வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் எப்படி என்னைய மாதிரியே லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் பண்ணுவீங்களா, இல்லை முன்னாடியே எல்லாம் பிளான் பண்ணி வாங்கி வச்சுட்ருப்பீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.